4க்கு 4 இன்ச்சு அதை கரெக்டாக சைஸ் அளந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. பண்ணுறீங்க அப்படின்னா ராகுகேது அங்கேயே எல்லா ஜாதத்துக்குள்ளேயும் ராகுகேது உண்டு தானுங்க. இத்தனை விஷயமும் என்ன பண்ணுங்க, நம்மளை ஆக்டிவேஷன் பண்ணுறதே ராகு தான். இதுக்கு தான் நாடி ஜோதிடர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து லக்னம் தேவையில்லை. தேவையா? தேவையில்லை. உங்களுக்கு பின்னாடி ஒளி ஓட்ட மாதிரி பின்னாடி ஓட்டுங்க, கிரீட வச்ச மாதிரி அட்டகாசமாக இருக்கும். கோபிபிரியன் ஐயா அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் மற்றும் நம் யோகிநாத் குருஜி அவர்களுக்கு இங்கே குழுமி இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. நான் கோபிபிரியன், உங்கள் கோபிபிரியன் கரூருங்க. இப்போ சிம்பிள் பரிகாரன்ற ஒரு லாஜிக் இருக்குங்க. நமக்கு வந்து ஜாதகத்தில் வேதகன்னு ரொம்ப வேதனைப்படுறோம். என்னங்கப்படுறோம்? வேதனைப்படுறோம் இல்லைங்களா? அந்த வேதகனை எப்படி தான் சிம்பிளாக ரெடி பண்ணுறது? ஏன்னா ஒரு திசையில் ஒரு மனிதனை கட்டாயமாக நிலைகுலைய செஞ்சுட்டு போகிற ஒரே விஷயம் அந்த வேதகன் புத்தியில் நடந்துடும். ஒவ்வொரு திசையிலையும் ஒரு புத்தி இருக்குது இல்லைங்களா? நீங்கள் ஜாதகம் போகும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கட்டாயமாக அந்த வேதகன் வேதனை தராமல் அந்த திசையில் வெளியேறி போகவே மாட்டார். இதுக்கு முதல் பரிகாரமாக சிம்பிள் ரெமடியாக கொடுத்துட்றேங்க. எடுத்தோடனே நமக்கு சூரிய திசை வரும். அந்த சூரிய திசையில் நமக்கு வந்துங்க கம்பல்சரியாக அந்த அதில் நமக்கு சுக்கர புத்தி அப்படிங்கிறது வேதகனாக வரும் இல்லைங்களா? சூரிய திசையில் சுக்கர புத்தி வேதகன் புத்திகளாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வரைக்கும் நிறைய பேர் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சூரியன் அப்படிங்கிறது கோதுமை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரியே அந்த சுக்கரன் அப்படிங்கிறது மொச்சை. நீங்கள் நிறைய நம்ம நவதானியம் நவரத்தில் மட்டும் படிப்போம். ஆனால் அது எதுக்கு பயன்படுத்துறதுக்காக நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்கன்னு கூட நம்ம எடுத்து பாட்டு விட்டுருவோம், அதை பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? அதனால் சனி இரவே அந்த கோதுமையும் அந்த மொச்சையும் தயவுசெய்து நைட்டில் ஊற வச்சுருங்க. சரிங்களா? ஏன்னா வேதகன்கிற ஒரு விஷயம் பெரிய வேதனையை கொடுத்துட்டு தான் வெளியேறுவார். உங்களுடைய சுகத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், இல்லை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சரிவை மன ரீதியாவது பண ரீதியாவது பார்த்து செஞ்சுட்டு போயிடுவாருங்க. கட்டாயமாக செஞ்சுட்டு போயிடுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல் நாளே ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு தண்ணி இருத்துட்டு அடுத்த நாள் சூரிய உரையில் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த தண்ணியை இருத்துனோடனே அந்த கோதுமையை எடுத்துகிட்டு தலையை சுற்றிட்டு, மொச்சையும் தண்ணி இருத்துட்டு தலையை சுற்றிட்டு, உங்களுடைய உரலோ ஒரு சின்ன கல்லோ வச்சு நல்லா நச்சு எப்படிங்க இடிச்சு, சரிங்களா, எடுத்து பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க. ஆமாங்க, இடிச்சுட்டு உங்களுக்கு தான் அந்த சூரிய திசையில் சுக்கர புத்தி உங்களுக்கு தான் நடக்குது. அதனால் நம்ம தலையை சுற்றி எனக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், தலையை சுற்றி நல்லாங்கம்மா இடித்து அதை கொண்டு போய் பறவைகளுக்கு தானமாக போட்டுடணும். இல்லை தம்பி பறவைலாம் இல்லை, நான் டவுனில் இருக்கேன், என்ன பண்ணுறது, காக்கா கூட வர்றதில்ல, கவலையே படாதீங்க. சரிங்களா? அந்த ரோட்டில் பெரிய வாகனம் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த டயரு சனீஸ்வர பகவான், சரிங்களா, உலோகத்தில் இருக்கிற இரும்பு அத்தனை பஞ்சபூதத்துலேயும் ஒரு சக்தி அதுக்குள்ளே இறங்கிட்டே இருக்குது. ரோடு எல்லா மக்களும் போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க, ஜனக்கூட்டம், சரிங்களா. அந்த ரோடு ராகுகேது எல்லா ஜாதத்துலேயும் ராகுகேது இருக்கா இல்லையா? அத்தனை பேர் ஜாதத்துலேயும் இருக்குங்களா? அப்போ நடமாடுற பகுதி ராகு அப்படின்னா ரோடு, கேது அந்த வாகனம், ராகுவும் வாகனம். அப்போ அந்த இடத்துல ஆடு மாடும் போகும், மனிதனும் போவான், நாய்நரியும் போகும். நீங்கள் இடித்து போட்டது அது தொடும் இல்லை, பாதம் படும். சரிங்களா? நீங்கள் பறந்து ரொம்ப வேதனைப்பட்டதை ஹாயாக உட்காந்து ஜாலியாக காற்று வாங்கலாம். அது ஏன்னா மேலே ஏறிட்டு போக நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்ன இருங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு புத்திக்கும் அந்த ஒவ்வொரு திசையிலையும் ஒரு புத்திகள் இருக்குது இல்லைங்களா? அதில் இருக்கிற தானியங்களை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பறவைகளுக்கு தீனி கொடுத்த மாதிரி ஆச்சு, நீங்களும் உங்களுடைய கவலைகளை கட்டாயமாக விடுபட்டு போயிடலாம். வேதனை நினச்சி 100% வேதனைப்படாதீங்க, அது தேவையே இல்லை. பயப்படாதீங்க. சரிங்களா? ஒருத்தர் வந்தார், ராகு திசை செவ்வாய் புத்தி கடைசி புத்தி சொல்லிட்டாரியா, எனக்கு வந்து ராகு இருக்கிறது 11ல் மாரகஸ்தானத்தில், எனக்கு தனுசு லக்னம், தம்பி செவ்வாய் புத்தி, செவ்வாய் 7ஆம் இடத்துல மாரகத்தில் உட்காந்துச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரில. செவ்வாய் இருக்கிறது புனர்பூசத்தில்,
குரு இருக்கிறது நமக்கு வந்து அவருடைய ஜாதகப்படி அதே அஸ்வினி நட்சத்திர காலில். அதனால் எனக்கு செவ்வாய் இருக்கிறது 8ஆம் இடத்துல கடைசி புத்திப்பா. 18 வருஷ திசையில் கடைசி புத்தி நடக்குதியா சொல்லிட்டாரியா. நிறைய ஜோசியரை போய் பார்த்தியா, நீ கம்முனை ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் கட்டில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டாரியா. நான் சொன்னேன், அந்த ஜோசியர் தூங்குவாரா, ரெஸ்ட் எடுப்பாரா? உங்களை சொல்லிட்டாருல்ல, சொல்லுங்கள். அவரை பாடி தூங்கு, வெளியே போகாது, எந்த வேலைக்கும் முழுசாக செய்ய வேணாம், பயணம் ஆகாதுன்ட்டார். விபத்து வரும்னு சொல்லிட்டாருங்க 7ஆம் இடத்துல. சரி, வீட்டுக்குள்ளே படுத்திருந்தால் மட்டும் விபத்து வராதா? வரும்ல, வரும். சரிங்களா? இப்போ எழுதிக்கங்க, கருப்பு கலருக்கு அந்த ராகுக்கு கருப்பு கலர் ரிப்பன் சிம்பிள் பரிகாரங்க. நம்ம ஏன்னாங்க வித்தியாசமாக கொடுத்து தான் பழக்கம். எதை கொடுத்தாலும் இங்கே பாருங்க, ஃபாரின்லேருந்து கேட்குறானுங்க அவன், யோ இங்கே கோயிலே இல்லையா, நீ பாட்டுக்கு தர்காவும் மசூலியும் வச்சுட்டு இருக்காங்க, நான் பாட்டுக்கு சவுதி அரேபியாவில் இருக்கிறேன், நீ கோயிலுக்கு போ பாரு, கோயிலுக்கு போட்டு பரிகாரம் கொடுத்தா எப்படியா போகிறதுன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயமாக தானே அவங்க கேட்குறாங்க. புரியுதா இல்லைங்களா? நம்ம ஜோசியர் நம்மளை தேடி தான் வர்றாங்க, நம்ம தான் சரியாக பரிகாரம் தரணும். கருப்பு கலர் ரிப்பன். நீங்களாம் ஆமாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு ரிப்பன் கட்டி விட்றாங்கல்ல, ஃபேன்சி ஸ்டோரில் போனால் கலராக ரிப்பன் விற்கிது. எப்படிங்க விற்கிது பாருங்கள். நீங்கள் லவர்ஸ் டே வேறு அப்படி சொல்லிக்கிறாங்க. சரி வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, மனைவிகளுக்கு வாங்கி கொடுங்க, நம்மளையும் சந்தோஷப்படுத்துவாங்க இல்லையா? சரி, அந்த கருப்பு கலர் ரிப்பனை ராகு அப்படிங்கிற நேரம் வரும்போது, ஒவ்வொரு நாளும் ராகு கேது வருது. கேதுங்கிறது யமகண்ட நேரம், ராகுங்கிறது ராகு நேரமே இல்லைங்களா? உங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கே பாருங்கள், என்ஜான் உடம்பு. என்னங்க உடம்பு? சிரசே பிரதானது. இங்கேருந்து என்ன ஆரம்பிச்சிங்கன்னா, குழந்தையாக இருந்தால் 8 ஜான் இருக்கும், அது கைக்கு. அதனால தாங்க என்ன சொல்லி வச்சாங்க, என்ஜான் உடம்புன்னு சொன்னான். மனிதனுடைய உடம்பு அப்படி தான் எண்ணிக்கணுமா, அவங்கவுங்க கைக்கு. புரியுதுங்களா? மறந்து கூட மாட்டுக்கு சும்மா ரிப்பனை எடுத்தேன் வெட்டினேன் கேட்காது. என்னங்க பண்ணாது? கேட்காது இல்லைங்க, அது கேட்காது பரிகாரம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஜான் அவங்கவுங்க கைக்கு முன்னாடி வைங்க, கருப்பு கலர் ரிப்பனை அப்படியே அழகாக ஒரு ஜானை வச்சு அதை எடுத்து துண்டு துண்டாக அதை ஒரு ஜான் எடுத்துட்டிங்களா, அதை துண்டு துண்டாக என்ன நினச்சிக்கிட்டே வெட்டிங்களா, என்ன மோசமாக போச்சு. உங்களை வெட்டி போடாமல் இருக்க, நீங்கள் போய் வேதனையில் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்காமல் இருக்க, ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் இல்லைங்க, ஆக்சிடென்ட் செலவும் வராமல் இருக்க, அந்த கருப்பு கலர் ரிப்பனை முதல்ல வெட்டிடணும். அடுத்து புத்திநாதன் தான் செவ்வா புத்தின்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் விபத்துங்கிறது அது வாகன மனையில் போய் அது செவ்வாய் உட்காந்துக்குச்சு. புரியுதுங்களா? ஆளை சொல்லிட்டாரு, விபத்து புதன் மனையில் இருக்குதியா, தனுசு லக்கணத்துக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல காற்று ராசியில் உட்காந்துருக்கு சொல்லிட்டாங்களா? அப்போ நம்ம கவனமாக தானே இருக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கணும், எப்பயுமே ஒரு பரிகாரம் எடுக்கும்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த அது என்ன தத்துவத்தில் இருக்குன்னு பார்க்கணுங்க. சும்மா நான் பரிகாரம் கொடுத்தேன் எப்படி கேட்கும்? நம்மளை வேணால் திரும்ப வந்து கேட்பாங்க, ஐயோ கேட்கலையா, என்னையா கொடுத்த பரிகாரம் எப்படிங்க? அவ்வளோதானுங்க, அடுத்த நிமிஷம் வந்துடுவாங்க, நீ தானியா கொடுத்த, ஏன்னு கேட்கல. 100% நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த செவ்வாய் அப்படிங்கிறதுக்கு திரும்ப நம்ம என்ன சொல்லிட்டோம், அந்த சிவப்பு கலர் ரிப்பனை அதே மாதிரி ஒரு ஜான். சரிங்களா? யாருடைய வேதகன் திசை நடந்தாலும் தயவுசெய்து பயப்படாதீங்க. சும்மா பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக ஜோசியம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒன்றும் கடவுள் இல்லைங்க. கற்றுக்காத யாருமே திரும்பவும் கப்பல் கரை சேதாமல் இல்லைங்களா, தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லைங்களா? அதையும் அனுபவப்படுத்தி 25 வருஷமாக ஜோதியம் பார்த்துட்டு இருக்கனால நான் கொடுக்குற ரெமடிஸ் ஈஸியான ரெமடிஸ். சும்மா கோயிலுக்கு போகிறதுக்கு போய்த்தான் ஆகணும். ஆனால் இந்த நேரத்துக்கு அவங்க போக முடியாத சூழ்நிலை, வெளியூரில் இருக்காங்க, ஒருத்தர் படுத்தே இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு எப்படி பரிகாரம் தருவீங்க? முடியாதவர். குழந்தை கோயிலுக்கெல்லாம் போகாது, அது நேரம் சரியில்லை, திரும்ப அடிபட போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, அங்கேயும் ஓடும், அதெல்லாம் பிடிச்சி வைக்க முடியாது. எப்படி தருவீங்க? தம்பி சாமி இதை கட் பண்ண, அட்டாசமாக கட் பண்ணும். எப்படிங்க கட் பண்ணும்? என்னம்மா அம்மா விளையாட்டு கொடுத்துருக்காங்க, அப்பா கொடுத்துருக்காங்க, தாராளமாக வாங்கி அதாவே கட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஜான் எடுத்து அந்தையும் துண்டாக கட் பண்ணணும். என்னங்க பண்ணணும்? ஒன்றே ஒருத்தர் கேட்பார், ஒரு கேள்வி கேட்டார், ஏங்க இது எத்தனை துண்டாக கட் பண்ணுறது? எப்படி பாருங்கள், நம்ம ஆளுங்கெல்லாம் ஜீனியஸ் இல்லைங்களா? அந்த கேள்விகள் கேட்குறதெல்லாம் சரியான பதில் நம்ம சொல்லி நம்மளை சிக்கலாக்கிடுறாங்க. எத்தனை துண்டாக வேணாலும் உங்கள் கை வலிக்கு கட் பண்ணுங்களேன், யார் வேணான்னா. சரிங்களா? எடுத்துக்கொண்டு அதை என்ன பண்ணால், நீங்களாக கீழே போட்டுட்டு அதை கூட்டி எள்ளி ஒரு தொடப்பம், என்னங்க
புரியுதுங்களா? கூட்டி அள்ளி டஸ்ட்பினில் தான் போடணும், ரிப்பன் மட்டும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வேதகனுக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் இந்த மாதிரி அந்தந்த கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இன்ஸ் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துருக்கேன்? அது பஞ்சாயத்துலேயே இருக்குதுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். கொஞ்சம் பொறுங்க. நான் ஏன்னா உங்களுக்காக கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நிறையா தரலான்னு நினச்சேன். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. ஸ்பெஸ் மட்டுங்கண்ணா, என்னோடய ஸ்பெஸ் பாயிண்ட். ஆமாங்கண்ணா. அண்ணா கண்ணாடிங்கண்ணா. இப்போ நீங்கள் உங்களுடைய ராசி லக்னம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் இருக்குது. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ராசி லக்னம் எல்லோரும் ஒரு ராசியில் பிறந்திருப்போம், எல்லோரும் ஒரு லக்னத்தில் இருப்போம். சரிங்களா? திரும்ப என்னுடைய ஸ்டைலில் எண்கணத்துக்குள்ளே வரேங்க. எல்லோரும் 12 ராசி 12 லக்னத்தில் இருப்போம். எல்லாத்துக்கும் என்ன சொல்லலாம், இந்த திசை வேலை செய்யலை, இந்த ஜாதகம் வேலை செய்யலைங்க, இந்த ஜாதகம் அவர் சொல்லிட்டார் என்னமோ சரியில்லைன்ட்டாங்க, இது எப்படியாவது செயல்படுத்த முடியுமா? 100% முடியும். உங்கள் ஜாதகம் தான் செயல்படலைங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க அட்டகாசமாக செயல்படுத்தி வச்சுருக்காங்க, நமக்கு தான் தெரியல. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ராசி ஒரு லக்னம் அப்படி வச்சுங்க. முதல் ராசி மேச ராசி, மேச லக்னமாக இருக்கும். அதுதான் நம்ம தலையெழுத்தில் முதல்ல தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஒரு நம்பர் தரணுங்க. உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸு, ஸ்டாம்ப் சைஸோ ஒரு சின்ன கவரில், அதே மாதிரி சின்ன 4x 4 இன்ச்சு 4 இன்ச்சு 4 இன்ச்சில் உங்கள் ஜாதகத்தை என்ன பண்ணுறீங்க, தாமரை தகடு இல்லைங்களா, செம்பு தகடு தானே சொல்லுவோம், அதில் கட்டம் போட்டு உங்கள் ஜாதகத்தை அதில் நிரப்பிடுங்க. அந்த கட்டத்தில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். ஜோசியர் தேவையில்லையா? நீங்களே ஜோசியர், அப்புறம் இதுக்கு இன்னொரு ஜோசியர் சரி தேவையில்லை. பார்க்குற எல்லாருமே கற்றுக்கிட்டோம். சரிங்களா? 4x 4 இன்ச்சு அதை கரெக்டாக சைஸ் அளந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு தான் அதுக்கு இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது ரொம்ப கட்டாயம். எப்படிங்க? சதுர்கோணம்னு வச்சுருக்கோம் இல்லைங்க, சதுர்த்த ஸ்திதின்னு வச்சுருக்கோமா இல்லையா? இருக்கே, நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, கேள்வி விட்டுகிட்டே இருக்கீங்க இல்லைங்களா? அதான் நம்மளை அடைச்சி வச்சுச்சுன்னா செயல்படாங்கிறோம். அந்த ஜாதத்துக்கு தான் அது ரொம்ப மெயினான விஷயம். அந்த மாதிரி இவங்க தான் எங்கெங்க அடக்கப்பட்டுட்டோம், என்னை ரூமில் போட்டு பூட்டிட்டு சாவியை தூக்கி போட்டாங்க, நான் தடுமாறிட்டு இருக்கேன். கேட்டால் 1ஆம் இடம் லக்னம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. திரும்ப 4ஆம் இடம் என்னுடைய புகழ் பேர் வண்டி வாசி என்னுடைய இதெல்லாம் சரியில்லை சொல்கிறாங்க. திரும்ப என்ன சொல்கிறாங்க, நமக்கு 6ஆம் இடம் பாதிப்புன்றாங்க. திரும்ப பாகிஸ்தானை பாதிச்சிருச்சு. திரும்ப நிம்மதியாக தூங்க முடியலைங்க. 12ஆம் இடமும் போச்சுங்க. இன்னும் ஆச்சு சதுர்த்தி திதிங்களாம், 4 கட்டமும் வாசுட்டான். சரி ஆகிட்டு போகுது. அதுக்கு ஒரு நாம் ப்ளஸ் அவுட் பண்ணுவோம். என்ன பண்ணலாங்க, ப்ளஸ் ஆக்கிடுவோம். 4க்கு 4 உங்கள் ஜாதகத்தை அந்த கட்டத்தில் அந்த தாமிரத்தில் எழுதி என்னங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ராகுகது, அங்கேயே எல்லா ஜாதகத்துக்குள்ளேயும் ராகுகது உண்டு தானுங்க. இத்தனை விஷயமும் என்ன பண்ணுங்க, நம்மளை ஆக்டிவேஷன் பண்ணுறதே ராகு தான். இதுக்கு தான் நாடி ஜோதிடர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து லக்னம் தேவையில்லை. தேவையா? தேவையில்லை. குருவை லக்னமாக வச்சுக்கிட்டு பலன் சொல்லிட்டு போயிடுவாங்க. எந்த கிரகம் எதை தொடுகிறது இல்லைங்களா? அப்படி தான் நம்ம நாடி ஜோதிடத்தில் பலன் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இதுவும் என்ன பண்ண போகிறோம், அத்தனை கிரகத்தையும் அந்த ராகுவாக இருக்கக்கூடிய உளுந்தும் கேதுவாக இருக்கக்கூடிய கொள்ளும் நல்ல நம்மளை கொண்டுட்டு இருக்கு இல்லையா அந்த ஜாதகம். நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த 4க்கு 4 சின்ன ஒரு பிளாஸ்டிக், ராகுங்கிறதே பிளாஸ்டிக் தானுங்க, செம்புங்கிறதே நம்மளுடைய செயல்படக்கூடிய, எப்படிங்க சிம்புக்குள்ளே ஒரு சிம்பு இருக்குல்ல செல்லுக்குள்ளே, அதுதானே இயங்குது. நம்ம ஜாதகம் செம்முலையே எழுதிட்டோம்ல, இயக்க வைக்கலாமா முடியாதா? இயக்க வைக்கலாம். நான் சயின்டிஃபிக் ரீதியாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? எங்கேயும் மறுக்க முடியாது. சரிங்களா? அந்த கேள்வி சும்மா நோரில் பேப்பரில் எழுதினா தான் மறுக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தான் நீங்கள் செம்பில் எழுதியிருக்கீங்க, சாமி கூட தகடு வைக்கிறாங்க, உயிர் சக்தி தராங்க, இயங்குதா இல்லையா? செல்லுக்குள்ளே அந்த சிம்மை கழட்டிட்டிங்கன்னா உள்ளே ஒன்றுமே வேலை செய்யாது. அப்படியா? அதனால் என்ன பண்ணுறீங்க, அந்த ராகு திரும்ப கொள்ளு, புரியுதுங்களா, உளுந்துங்கல்லும் அதுக்குள்ளே கரெக்டாக மறந்துடாதீங்க. எப்பயுமே இங்கே பாருங்கள், கோதிலிய முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. கோதுலிய முகூர்த்தம் நடு 12 சரி 12. சரிங்களா? நைட்டு பண்ணாலும் சரி 12 தான். ஏங்க மதியம் வந்தாலும் சரி 12 தான். இங்கே பாருங்க, அதுக்கு முகூர்த்தம் இங்கே பாருங்க, எந்த பஞ்சாங்கத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பேரே கோதுலிய முகூர்த்தம். புரியுதுங்களா? அட்டகாசமான செயல்பாடை செஞ்சு தரக்கூடிய முகூர்த்தங்க அது. உங்களை மாற்றி போடக்கூடிய முகூர்த்தம். யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி 12க்கு பிறந்திருக்காரு, 12லேருந்து 12 10 வரைக்கும் வச்சுக்கோங்க கணக்கு. வாழ்க்கையின் உச்சத்தை தொடாமல் அந்த மனுஷன் ஓயவே மாட்டான், சாவும் மாட்டான். சரிங்களா? அதெல்லாம் வந்து சிறப்பான ஜாதகங்கள். அதுக்கு போய் நீங்கள் கரணம் பார்க்குறது, எனக்கு வந்து சூனியம் பார்க்குறது, வார சூனியம், அது வார சூனியம் சொல்கிறேங்க, அதே மாதிரி திதி சூனியம், ஜாதகம் சரியில்லை, தேவையே இல்லைங்க. என்னங்க தேவையில்லை?
அட்டாசமாக இருப்பாங்க. எப்படியா அவனுடைய உச்சத்தை சுட்டாமல் ஒரு நாள் மாலை மரியாதை வாங்காமல் அந்த ஜாதகம் இறக்காது. பாராட்ட பெறாமையும் போகாது, புகழ் அடையாமையும் அந்த ஜாதகம் போகவே போகாது. சரிங்களா? அந்த காலத்தில் அதான் தாங்க குழந்தைங்க பிறந்தது. இப்போ தாங்க பார்த்து பார்த்து எடுக்கிறோம். அந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தை நான் சொன்ன சரி 12 கோதிலை முகூர்த்தத்தில் அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே நாளுக்கு நாள் உங்கள் ஜாதகத்தை எழுதி உள்ளே வச்சுட்டு நான் சொன்ன நவதானியத்தில் போடாமல் அந்த கோதுமை விட்டுட்டு ராகு உளுந்து ரெண்டையும் உள்ளே வச்சு, சரிங்களா, அதுக்குள்ளே வச்சுட்டு 100 வேளை அதுக்குள்ளே இருக்குங்க. கோழி இறகு புரியுதா இல்லைங்களா? இங்கே பாருங்க, அதுக்கு உடனே நம்மளுங்க சொல்ல பத்திரக்கரணன் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. நம்மளுங்க பெரிய கீழாடிகள் இல்லையா? அதுக்காக இல்லைங்க, அது ஒரு விஷயம். சரிங்களா? எல்லாமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது, தெரிஞ்சு வச்சுங்க. அவர் இலகு அதில் வந்துங்க கருப்பு சிவப்பு கலந்த கோழி இலகாக இருந்தால் தான் சிறப்பு. நாட்டுக்கோழி இறகாக வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதுவும் ஏன்னா கோழி வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பறக்கும். ஆனால் தனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தால் எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்கும். தெரியுமா? நீங்கள் மட்டும் பிடிக்க போங்க, தனக்கு உயிருக்கு ஆபத்துனா இங்கேருந்து அப்படியே பறந்துடும். நடந்து போய் ஓடிட்டு துறந்துடலாம், அப்புறம் தான் சல்லுன்னு கிளம்பிடும். அதே மாதிரி தான் மயில். அந்த மயில் இறகு என்னங்க அடுத்தது மயில் இறகு. ஏங்க உலகத்தையே சுற்றி வந்ததுங்க நம்ம முருகர் இல்லைங்களா? போய் பழங்கக்குமா தம்பி அவர் ஞானத்தில் வாங்கிட்டு போயிட்டாருன்ட்டாங்க இல்லையா? அது ரெண்டையும் உள்ளே வச்சுங்க, கவர் பண்ணி என்னங்க ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும், உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் என்ன சாமி பிடிச்சாலும் சரிங்க, அந்த இதை வச்சு சாமிக்கிட்ட வச்சுங்க. தினம் 9 தடவை கூட சொல்லுங்கள். இல்லை என்னால் முடியும் 108 தடவை சொல்ல முடியும், சொல்லுங்கள், ஒன்றும் தப்பில்லை. ஏன்னாங்க மந்திரம் சொல்லாமல் எந்த எந்திரமும் உருப்பெறுங்களா? உருப்பெறாது. புரியுதுங்களா? அந்த உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் வைங்க. சாமிகிட்ட கொண்டு வச்சு தரனாலும் செய்யலாம், குலதெய்வத்தில் வச்சு கொடுங்கனாலும் நீங்கள் அந்த நேரம் 5 நிமிஷம் வைப்பேன், நீங்கள் இங்கேருந்து அதுக்கிட்ட சொல்லலாம். சரிங்களா? நல்லது நடக்கும். அதனால் தினம் எடுத்து வச்சு பூஜை ரூமில் வச்சு சொல்லி பழங்க. அந்த 108 நாள் 150 நாள் 140 நாள் போனால் அந்த ஜாதகம் உயிர் பெறும். உங்கள் செயல்பட ஜாதகம் செயல்படும். என்னங்க சொல்லிடுற ஜாதகர் ஜாதகம்லாம் வேஸ்ட்டியா, எதுக்கு ஏன் பிறந்தேன் இப்படி சொல்கிறவரும் இருக்கிறாரு. அப்புறம் போனே தூக்கி வேறு போட்டுருவார். அப்புறம் எதுக்கு ஜாதகம் அவர் கஷ்டப்பட்டு எழுதுறாருன்னே தெரியாது. இன்னொருத்தர் எழுதியிருக்காருல்ல, பொழப்பொழனா எழுதினார், இவர் போனே இது ஆகாதுங்க. என்ன ஆகாது? எல்லாம் ஆகும். எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் ஜோசியர் அல்ல. ஜோசியரும் கிடையாது, ஜோசியமும் கிடையாது. சரிங்களா? எல்லாத்தையும் ஆக்கிறதாங்க ஜோசியம். இல்லாட்டினா ஜோசியருக்கு தெரியலன்னா சொல்லிக்கலாமே, அது செயல்படுமா? அந்த ஜாதகம் செயல்படும். தினம் முடிஞ்சால் பூஜை நாள் கொண்டாந்து வச்சு இப்போ 9 தடையாவது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வ வழிபாடோ, நமச்சியா சொல்லுங்கள், நமோ நாராயணா சொல்லுங்கள், ஓம் முருகா சொல்லுங்கள், குலதெய்வ பேரை சொல்லுங்கள், எதை வேணாலும் சொல்லுங்கள். கட்டாயமாக அந்த ஜாதகத்திலோட செயல்பாடு மெல்ல மாதிரி நல்லது நடக்க ஆரம்பித்து உங்கள் ஜாதகமும் இயங்கும். என்னங்க ஆகும்? இயங்குமா? சரி. அதே மாதிரி மேச லக்கணத்துக்கு அப்புறமா ரிஷப லக்கணத்துக்காக என்ன போட்டுக்குங்க. அந்த ஜாதகத்தில் கீழே இது இருக்கணும். உங்கள் ஜாதக கட்டத்துக்கு கீழே தான் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் கட்டத்தை உள்ள 12 இடத்துல அடைச்சிட்டிங்க. அதில் உங்கள் பேர், உங்களுடைய பேர், ராசி நட்சத்திரம் போட்டு கீழே எண், சரிங்களா, அதை குறிக்கணும். மேச லக்கணத்துக்கு கொடுத்துட்டேன் 2148ங்கிற நம்பரை. இங்கே பாருங்க, எண்கள் அவ்வளோ சாதாரணமாக செயல்பாட்டை நிறுத்தாது, செயல்பட வைக்கும். நீங்கள் பிறந்தது ஒரு தேதியில் இருக்கும், இல்லாமல் இல்லவே இல்லை. உங்கள் பேருக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்கும், கொடுத்தொகை இருக்கும். இந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் இயங்கவே முடியாது. கவர்மெண்ட்டே ஆதார் கொடுத்துருக்கு, எல்லாத்துலேயும் நம்பர் இருக்குது. சரிங்களா? செல்ஃபோனே நம்பர் இல்லாமல் இயங்காதில்ல. அப்போ உங்கள் ஜாதகம் எப்படி இயங்கும்? அந்த நம்பரை போடுங்க, அதுக்கு கீழே அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிடணும். ஓகேங்களா? அடுத்து ரிஷபம் 8631ங்கிற நம்பரை போட்டுக்குங்க. அதே மாதிரியே இந்த கட்டங்கள்லாம் போட்டு தான் அதுக்கு கீழே எழுதணும். உங்கள் பேர், நட்சத்திரம், ராசியெல்லாம் போட்டு தான் இதை எழுதணும். அடுத்தது மிதுனம் 4627ங்கிற நம்பரை அது கீழே எழுதிக்குங்க. கடகம் 2673ங்கிற நம்பரை எழுதிக்குங்க. சிம்மம் 7230ங்கிற நம்பரை எழுதிக்குங்க. ஓகேங்க. கடகம் 2673ங்கிற நம்பரை எழுதுங்க. சிம்மம் 7230ங்கிற நம்பரை எழுதிக்குங்க. இது ராசியாகவும் இருக்கலாம், லக்னமாகவும் இருக்கலாம். நீங்கள் குழம்பிக்காதீங்க. உங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் எழுதிக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. லக்னம் எதோ வேணாலும் எழுந்துட்டு போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியங்க. இல்லாட்டி அதில் ஒரு குழப்பம் வந்துடுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆமாங்க, நான் 2க்குமே கொடுத்துருக்கேன். ஆனால் எதை வேணாலும் இருக்கட்டும், ராசிக்கு போட்டுக்குங்க. சிம்மம் எழுதிட்டிங்களா? கன்னி 8914ங்க. அடுத்தது துலாம் 7240.
விருச்சிகம் 0773 0773. உங்களுக்கு இப்போ என்ன கொடுத்தோம்? சாரி, உங்களுக்கு கண்ணிக்கு 8914 எழுதிட்டீங்களா? ரைட்டு. துலாம் 7240 போட்டிங்களா? 7240ங்க, 7240. விருச்சகம் தாங்க 0773. மகரம் 93, தனுசு 8154ங்க, 8154. மகரம் 9360. கும்பம் 2168. மீனம் 7843. இந்த நம்பர்ஸை போட்டு நான் சொன்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறி அந்த ஜாதகமே இயங்க ஆரம்பிக்கும். சரிங்க, எனக்கு தொழில் பாதிப்பாக இருக்குங்க, தொழில் சரியாக இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த காலத்துலேங்க என்ன பண்ணி வச்சாங்கன்னாங்க, தேன்கூடுங்கிற படம் இருந்தது. என்ன படம் இருந்ததுங்க? தேன்கூடு இருந்தது. வீட்டில் தேன்கூடு கட்டினா அந்த வீடு செழிப்பாயிரும்னு அர்த்தம். திரும்ப புது உயிர் ஜனிக்க போகுதுன்னு அர்த்தம். நம்மளை நல்லா வாழைக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம போய் அடிச்சு விட்டு களைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தயவுசெய்து விட்டுருங்க, சரிங்களா? வீட்டுக்குள்ளே கட்டினாலும் வீட்டுக்கு வெளியே கட்டினாலும் எக்காரணம் கொண்டு அதை இம்சம் பண்ணிடுறாங்க. உங்களுடைய வளர்ச்சி ஸ்டார்ட் ஆச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? அதை உங்கள் தொழிற்சானத்தில் ஒரு ஸ்டிக்கராகாவது உள்ளே வச்சு தொழில் பண்ணுற இடத்துல, எனக்கு தொழில் இல்லைங்க, வியாபாரம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, சும்மா போட்டுட்டு ஒழட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதிங்க. சிம்பிள் ரெமெடி என்னங்க இதெல்லாம். ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களாம் வீட்டிலையே வச்சாங்க. அங்கங்கே தேன் கூடு கடிச்சு, பூ இருந்தது, மலர் இருந்தது. இப்போ என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, பூச்செடியே இல்லைங்க. ஆமாங்க, உங்கள் பேரை போடுங்க, அது லேடிஸ்க்கு உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ வச்சு அதில் ஒரு ரெமெடி விடுங்க. நிறையா இருக்குல்ல, சொல்ல வேண்டும். ஒரு நீங்கள் தொழிற்சானத்தில் வைங்க, ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ வச்சு அதுக்கு பக்கத்தில் அதை வச்சு அது வியாபாரம் கூடும், சரிங்களா? நிறையா இருக்குது. ஆண்களுக்கு இது, பெண்களுக்கு ரெண்டுமே வைக்கலாம். ஆண்களுக்கு இன்னொரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். ஆம்பளை குதிரை இல்லைங்களா, அதனால் 2 குதிரை. என்ன குதிரைங்க? இந்த பக்கம் ஒரு குதிரை இருக்கணும், இந்த பக்கம் ஒரு குதிரை இருக்கணும், நடுவில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும். அது ரெண்டும் இப்படி மேலே காலை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். நடுவில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும். தொழிற்சானத்தில் அதான் விட்டுங்க, அட்டகாசமாக சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும் மேடம். நீங்கள் குதிரை ஓட்டக்கூடாது மேடம், நீங்கள் தேன் தான் வைக்கணும் லேடிஸ், புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அங்கே ராணி தேனி மட்டுமே ராணி, அது ஓகே. ராணி தேனி தான் இருக்குங்க. ராஜாவுக்கு வேலையே இல்லை, வேலைக்காரராக மாறிடுறா தேனியில், இருக்கா இல்லைங்களா? குதிரை தானேங்க எப்பயுமே சிறப்பு. அப்போ அங்கே யார் இருக்கா? பெண்களுக்கு ராணி தேனி அந்த படம், அந்த தேன்கூடு படத்தில் ஃபோட்டோ வச்சிங்கன்னா தொழில் சூப்பராக இருக்கும், வறுமை நீங்கும், தொழில் நல்லா வரும். எந்த வியாபாரத்துக்கும் வைக்கலாம், லேடிஸ் பண்ணுற அத்தனை வியாபாரத்துக்கும். ஆண்களுக்கு குதிரை மட்டும் வைங்க, அங்கூட தேன்கூடு வைக்கிற அதுவும் வைக்கலாம். கூட அவர் ஃபோட்டோவில் 2 குதிரை, இந்த பக்கம் ஒரு பக்காவட்டில் ஒரு குதிரை இருக்கணும், இங்கே ஒரு குதிரை இருக்கணும், நடுவில் அவர் ஃபோட்டோ இருக்கணும். தொழில் நிறுவனத்தில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டுங்க. உங்களுக்கு பின்னாடி ஒளி ஓட்ட மாதிரி பின்னாடி ஓட்டுங்க, கிரீடை வச்ச மாதிரி அட்டகாசமாக இருக்கும், அருமையாக வாழ்ந்துடும், புகழ் கிடைக்கும், நல்ல ஜாதகங்கள் நிறைய வரும். ஜாதகங்களில் நம்ம எதுவுமே போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லைங்க. எல்லா தொழிலுக்கும் நல்லாயிருக்கும், ஜாதகத்துக்குன்னு இல்லை, இது தொழிலுக்கானது. இதோட இன்னொரு ரெமெடி சொல்லட்டுமா? அந்த காலத்துலங்க கல்யாணம் அப்படின்னா ஒரு மோதிரம் கம்மல் ரெடி பண்ணுவாங்க. என்னங்க பண்ணுவாங்க? மோதிரம் கம்மல் போடுவாங்கள்ல, புரியுதுங்களா? அந்த கம்மல் மோதிரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாங்க, ஆணுக்கு தேன் கூட்டில் மோதிரம் செய்வாங்க. என்னங்க பண்ணுவாங்க? பெண்ணுக்கு கம்மல் தேன் கூட்டில் இருக்கும். அந்த படம் எதுக்காக தெரியுங்களா? நீங்கள் என்ன சொல்லி வாழ்த்துவீங்க? நீடித்த ஆயுளோட, நிறை செல்வத்தோட, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, இருக்குங்களா வாசகம்? இப்போ எங்கேயும் வாழ்த்துறாங்க? கல்யாணத்துக்கு இங்கே தாலி கட்டுறதுக்குள்ளேயே எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க சாப்பிட. அது அங்கேருந்தே அச்சதையை போடுறாங்க. முதல்ல அச்சதை அரிசினா என்னென்னு கூட மக்களுக்கு தெரியல. என்ன தெரியல? அச்சதை அரிசி தான் முதல்ல அங்கே இருக்கான்னு கூட தெரியல. அச்சதை அரிசினே தனியாக இருக்குது, அதை வச்சு தான் ஆசீர்வாதமே மேலே ஏறி போய் அந்த தட்டில் வச்சுருந்து அச்சதை அரிசினே இருக்குது. அதில் தான் பூவையும் அந்த அரிசியும் கலந்து போய்
மேலே ஏறி போய் ஆசீர்வாதம் பண்ணோம். இப்போ இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லித் தராங்களா? இல்லவே இல்லையே. எப்படி மக்களுக்கு தெரியும்? அங்கேருந்தே விசிறிட்டுல போகிறாங்க. அதனால் யாராக இருந்தாலும் நீங்களாவது நான் போனது கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அச்சதை அரிசியை கட்டாயமாக வாங்கி முன்னாடி போய் பூவோடு சேர்ந்து நாரும் வளர்ப்பது போல் அந்த அச்சதை அரிசியில் ஆசீர்வாதம் போடுங்க. உங்களுடைய நண்பர்களோ நண்பிகளோ உங்களுடைய நண்பர் குடும்பமோ உங்களுடைய சுற்றவங்களோ நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளியில் மோதிரம் தேன்கூட்லேயும் ஒரு கம்மல்லையும் செஞ்சு கொண்டு அந்த குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்த்தில் அவங்க நல்லா இருப்பாங்க. வெள்ளி விலை கம்மிங்க, வெள்ளி விலை கம்மி இல்லையா? இப்போதைக்கு தான். அதனால் அப்புறம் எல்லாம் ஏறிடும், 1000 ரூபாய்க்கு போயிடும், அதை விட்டுருங்க. அதனால் இப்போ என்ன அப்படின்னா அந்த தேன்கூட்டில் ஒரு நேரம் போகிறேங்க, நாம் போய் மொய் வைக்கிறத விட இந்தாயா இதில் போட்டுக்க, அட்டாசமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படி சொல்லி அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வளர்ச்சி அந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களே வாழ வைக்கும். அந்த வாழ்க்கையை திருப்பி போடும், புரட்டி போடும், நல்லா வந்துடுவாங்க. அதனால் தேன்கூடு தேன் அவ்வளோ ஒரு விஷயத்தை தேனீக்கள் செய்கிறது. சுருப்பை பேசாலும் கும்பலை கூட்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணு மாமியார் மாமனாரை பிரிஞ்சு போகாது. ஏன்? தேன்கூடு கும்பலாக தான் இருக்கும், தனிச்சு ஏங்கவே ஏங்காது. ஏங்குமா? அங்கே போயிட்டு நின்ற போல் சண்டை போடுது, அந்த பையன் வந்தான் சண்டை போட்டான். எதுக்கு இது? தேவையில்லையே இல்லையா? நம்ம முன்னோர்கள் நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்மளாம் சிதைச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? ஒரு ரோஸை கொண்டே கொடுக்குறோம், எது இதெல்லாம் ஒரு ஸ்லைடு கொடுக்குறோம். யார் கேட்டா? என்ன தேவையோ அதை கொடுங்க, அது உங்களை வாழ வச்சிடும். எல்லோரும் வாழ்ந்துருவாங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் வாழ்த்த போன விஷயம் உங்களை வாழ வச்சிடும். சரிங்களா? அதனால் அது இல்லாமல் இன்னொரு விஷயங்க, எதாக இருந்தாலும் ஒரு சூரிய திசை சூரிய புத்தி நடக்குது. சரிங்களா? அந்த திசை அவருக்கு சரியில்லை, மாரக திசையாக வரலாம், 6, 8, 12 வரலாம். என்ன பண்ணுவீங்க? ஒரு ரெமெடி. சரிங்களா? சிம்பிள் பரிகாரம் தான். எப்பயுமே ஜோசியர்னால் சிம்பிளாக இருக்கணும். அதாவது புதுமையாக இருக்கணுங்க, அது கேட்கணும். பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இனிமேல் போக மாட்டாங்க. கோயிலுக்கு போனால் இந்த பாருங்க நேரம் இல்லை அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா? நம்ம யாரையும் கூட்டிகிட்டு போக முடியல. இந்த காலத்து பசங்களை நம்மளால் பக்திக்குள்ளே கொண்டாட முடியல. நம்ம அப்படி இருக்கோம், அவங்களும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல. சூரிய திசை அன்னைக்கு சூரிய திசை சரியில்லை, வேதகம் திசையாக இருக்கலாம், திசைகளாக இருக்கலாம், புத்திகளாக இருக்கலாம். கட்டாயமாக 6 to 7. சரிங்களா? கண்ணாடி சாதாரணமாக போய் கண்ணாடிக்குள்ள ஒரு கண்ணாடி வாங்குங்க. சரிங்களா? அதை ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்கள். சும்மாவாது பாருங்கள், முகம் பாருங்கள். என்ன பார்க்குறீங்க? உங்களுடைய பிம்பம் அதில் பதியணும். அது பார்த்து நம்ம அது பழக்கமாச்சுன்னு வரணும். எதுவுமே பழக்கம் தானுங்க இல்லையா? அம்மா ஆரம்பித்து தான் அம்மா சொல்கிறோம், சும்மா எடுத்துன்னு அம்மா சொல்ல முடியாதுல்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு வாரமாவது அந்த கண்ணாடி சின்னதாவது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போல்லாம் சும்மா நம்ம லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வச்சுக்கிறோம், பசங்களே அவங்களோட அதிகமாக வாங்கி சலத்தீவருக்கு வச்சுட்ருக்கேன் பாக்கெட்டில் இல்லையா? பாக்கெட் கண்ணாடி இருக்குங்களா? பாக்கெட் சீப்பு. சரிங்களா? இந்த பாக்கெட் கண்ணாடியை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு சூரிய திசை சரியில்லை, புத்தி சரியில்லை, அந்தரம் சரியில்லை, எதாக இருந்தாலும் சரி ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அதை கொஞ்சம் பழக்கிட்டு கூடவே வச்சுருந்துட்டு உங்களோட பொருள், ஏன்னா உங்களோட சக்தி அதுக்குள்ளே எல்லாமே உயர்வு துளிகளோ அந்த காற்றோ அதுக்குள்ளே பற்றும். வேறு ஒன்றுமில்லை, பாதரசம் தான் கண்ணாடி, பாதரசம் இல்லையா? அப்போ ரசம் மாதிரி வாழ்க்கை வாழணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ரசனையாக வாழுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ரசம் மாதிரி வளர்ந்துறாங்கய்யா, வடிகட்டி இருத்து போட்டுருவாங்க, ரசனையாக வாழுங்க, பாதரசம் போல் இருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த கண்ணாடியை அதே சூரிய ஓரை வரும்போது செய்யாமல் ஞாயிற்றுக்கிழமையில் எப்பயும் சூரியன் மறைஞ்ச பிறகு உடனே நம்ம கேள்வி கேட்டுறாங்க, எங்கள் சூரிய ஓரை வந்துருச்சு அப்பயே உடைக்கட்டுமா? உடைக்கக்கூடாது. அப்போ உடைக்காமல் சூரியன் மறைஞ்ச பிறகு நமக்கு அவர் அன்றைக்கி இருக்கிற தாக்கத்தை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம், நம்ம மொத்தமாக முடிச்சுக்க போகிறோன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த சூரிய மறையிற சன்செட் நேரத்தில் எடுத்துகிட்டு போய் கால்படா இடத்துல நல்லாவே ஒரு கருங்கல் ராகு எடுத்துக்கங்க, இல்லாட்டி தூக்கி போட்டு உடைங்க. இந்த சூரிய திசையில் இருக்கிற விஷயம் உங்களை பாதிக்காது. சரி, இது சூரியனை கொடுத்தது. சந்திரனுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது அதில் ஒரு விஷயமும் சொல்கிறேன். தனுசு லக்னம், ஒருத்தர் இடையில பார்த்த ஜாதகம், 8ல் சனி, அவருக்கு பாதிப்பு. அவர் கேட்குறாரு, ஏங்க கொஞ்சம் மாரக திசை இதே மாதிரி சிரமங்கள் இருக்கிறது எல்லாமே பாதிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் வாகனத்தில் விரைய சொல்கிறாங்க, பாதிப்புங்கிறாங்க, உடல் ஆரோக்கிய பாதிப்பு வரலாம், ஏதோ ஒன்று பாதிப்பு வரலான்னு சொல்கிறாங்க. சார் என்ன பண்ணலாம்? சரி பரவாயில்ல, அது இருக்கிறது நீர் ராசியில் கடகத்தில். சரிங்களா? சரி,
அப்புறம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்தேன். இது வேறு, இது சரியில்லாததுக்கானது. சந்திரன் மறைஞ்சு நீசமாக இருக்கிறதுக்கும் சந்திர புத்தி நடக்கிறதுலையும், அந்த சந்திரனுக்கு மாரகஸ்தானத்தில் புத்திகள் நடக்கும்போதும், அந்த சனி 8ல் இருந்த காலத்தினால் அவருக்கு அது கொடுத்தது, அஷ்டமச்சனியாக வந்ததுனால. சரிங்களா? ஒன்றுமே இல்லைங்க. உயிரில்லா நண்டு இருக்குது. என்ன இருக்குது? நண்டு. எப்படிங்க? அது இருக்கிறது தனச்சலகத்துக்கு 8ஆம் வீடு. ஆனால் நீர் ராசி இல்லையா? 8 நெண்டை வழங்கி கரெக்டாக 8 மாதிரியே அடுக்குங்க. அப்படியே ரவுண்டாக 8 போடுமா, இல்லை வட்டம் போடுமா, எதை வேணாலும் பண்ணுங்கள். செத்து போன நண்டை வாங்குங்க, உயிர் நண்டை வாங்கிடாதீங்க. அதை வந்துங்க கட்டாயமாக ஒரு உங்கள் கைக்கு என்ன கிடைச்சாலும், ஸ்டிக்கோ இல்லை ஒரு உலோகமோ ஒரு கத்தியோ இல்லை ஒரு கம்போ எது இருந்தாலும் சரி, சரிங்களா? அதை அந்த நண்டை அடுக்கி வச்சு 8 மாதிரியே அடுக்கி வச்சு என்ன பண்ணுறீங்க, அந்த நண்டை நல்லா செத்த நண்டை தான் நீங்கள் உடைக்கிறீங்க, பயப்பட வேண்டாம். நல்லாவே நடுவில் போட்டு நல்லா அந்த நண்டோட ஓட்டை உடைங்க. என்னங்க, நம்ம கபாலம் சிறப்பாக நல்லாயிரும், பாதிப்பு வராது. தலையெழுத்துன்னு ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க. என்னங்க சொல்லியிருக்காங்க? ஒருத்தருடைய விதி தலை விதி அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதில் தலையெழுத்துன்னு வேறு சொல்லியிருக்காங்க. மண்டை ஓட்டில் முன்னாடி பின்னாடி எல்லாம் நம்ம அந்த ஒருத்தருடைய காரத்தை பிறகு போட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும், எழுத்துக்கள் இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறது பாதிப்பு சொல்லிட்டாங்க. பாதிப்புக்கே பாதிப்பு கொடுத்தா நம்ம அப்துல் கலாம் தான் சொல்லுவார், துன்பத்துக்கு துன்பம் கொடுங்கய்யா, அவ்வளோடைய மனிதர் சொல்லிட்டு போனார். இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இதையாவது செய்யுங்க. துன்பம் நமக்கு வந்துருச்சு, அந்த துன்பத்திலேருந்து விடுபடணும். அதுக்கு வழி என்ன? அந்த இருக்கிற நீர் வீட்டில் இருக்கிற நீருக்குள்ளே இருக்கிற நண்டை வாங்கி, செத்து போன நண்டை வாங்கி ஓட்டை உடச்சி தூக்கி கட்டாயமாக ரோட்டில் வீசுங்க. நீங்கள் அந்த நண்டு இதை எடுத்துக்க வேண்டாம், அது அதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதே மாதிரி நல்லா இருக்குது. சந்திரன் 10ல் அதே தனுசு லக்னம் வச்சுக்கோங்க, நல்லா இருக்குது. அப்போ அது இருக்கிறதே நிலராசியில் தானே இருக்கும் அப்படிம்பாங்க. நண்டு 2 இடத்துலையும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? சேத்துக்குள்ளே இருக்குங்க நண்டு, தண்ணிக்குள்ளே மட்டும் இல்லை இல்லையா? அப்போ 2லேயும் உயிர் வாழுதில்ல. அப்போ நிலராசியில் 10ல் இருக்குது. சரிங்களா? நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு புதன்கிழமையும் திங்கக்கிழமையும் அந்த நண்டை 10ஆம் வீடு 10 நண்டாக எண்ணிக்கிங்களேன். இல்லை என்னால் ஒன்று தான் வாங்க முடியும், வாங்குங்க, உயிரோடு வாங்குங்க. இது 10ஆம் மடங்குது கர்மா. அது மட்டும் இல்லாமல் தொழில் நல்லா இருக்கணும் இல்லையா? கொண்டு போய் உயிரோடு கொண்டு போய் நீர்நிலையில் விடுங்க. அந்த சந்திரதசை உங்களை என்ன பண்ணிடும் பார்ப்போம். நல்லதே நடந்துருங்க, பாதிப்பு இல்லாமல் போயிடும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறையா தரது இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு ஒன்று ஒன்று தரோம். இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடந்து பாதிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. நன்றி, வணக்கங்க. நல்லதே நடக்கும். நன்றிங்க ஐயா. கோபி பிரியனுங்க, கரூருங்க. 9865560047 90. சரிங்க சார், சரிங்க சார். 9865560047 9042787396. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம யோகிநாத் குருஜி அவருக்கு நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மிக அற்புதமான முறையில் பல தகவல்கள் தந்த கோபி பிரியன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது.